நிதின்னு சொன்னாரு. இன்னைக்கு நிதியமைச்சர் இன்னைக்கு பல்லாயிரம் கோடி ஊழல்ல சிக்கி இருக்காரு, நெருக்கடி கொடுத்து அந்த பணத்தை தேர்தல் நிதியாக பெற்றிருக்காருன்னு சொல்லிருக்காரு. அந்த நிர்மலா அவர்கள் கூட எந்த தேர்தலையும் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாம கூட இன்னைக்கு ஒரு நிதியமைச்சரா இருக்காங்க. அதே மாதிரி திரு ஜெயசங்கர். அதனால உங்கள் கூட்டணியில் இருக்க ரமேஷ் சேதுராமன் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நெருக்கடி கொடுத்து ஆதாரபூர்வமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நெருக்கடி கொடுத்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு முக்கியமான வழக்கு நம்முடைய சாராய வழக்கு. இன்னைக்கு கவிதாவை அரெஸ்ட் பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி தலைவரை முதல்வர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதுக்கு முதல் காரணமா இருந்தவரை என்னாச்சு? 3 கோடி கொடுத்தாரு, அப்புறம் 30 கோடி கொடுத்தாரு. அவர் இன்னைக்கு ஜாலியா இருக்காரு. மத்தவங்க எல்லாம் உள்ள இருந்தாங்க. யாரு முதல் குற்றவாளியோ அவரை எப்படி நீங்க வெளியே விட்டீங்க? அப்ப இதெல்லாம் நாம் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம்.